இப்போது அம்மா வந்து எந்த அளவுக்கு இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு துணையாக இருந்தாங்க? 1982 சத்துணவு திட்டம்னு ஒரு திட்டம் எம்ஜிஆர் ஆரம்பித்தார். அந்த திட்டத்தில் வந்து பொறுப்பாளர்ன்ற ஒரு இதுக்கு ஸ்ரீதேவிக்கு அம்மாவை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. ஸ்ரீதேவியில் அம்மா பொறுப்பாளர் இங்கேருந்து சைக்கிள் தான் மிச்சிட்டு போவோம். ஸ்ரீதேவிக்கு எங்கேருந்து இரவுலேருந்து 8 கிலோமீட்டர் ஸ்ரீதேவி சைக்கிள் தான் வரும், வெயிலில் தான் வரும். இப்போ என் வாழ்க்கைக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றத்துக்கு வந்து என் சம்சார சகாயமாரி தான் எல்லா வகையிலும் துணையாக இருந்தது. பல வகையிலையும் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அதை இது செய்யாத அப்படின்ற ஒரு அந்த உறுதுணையாக இருந்தது என் சம்சாரம் தான். அப்படி அது என் மனைவி தான். இப்போ வேலை செஞ்ச இடங்களில் நீங்கள் சாலை பணியாளராக இருந்து எப்போ ஆரையாக மாறினீங்க? 1976லேருந்து 94 வரைக்கும் சாலை பணியாளராக வேலை செய்தார். 76லேருந்து 1994 வரைக்கும் 94 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஆரையாக பதவி உயர்வு கிடைச்சது. ப்ரொமோஷன் கிடைச்சது. ஆரையாக ப்ரொமோஷன் கிடைச்சி உளுந்தூர்பேட்டையில் தான் வேலை செய்தேன். நான் சாலை பணியாளராக நான் வேலை செய்தது ஆரம்பித்ததும் உளுந்தூர்பேட்டை. 2008 ஜனவரி வரைக்கும் இங்கே தான் உளுந்தூர்பேட்டை யூனியன் தான் நான் வந்து ஆரையாக ஒர்க் பண்ணேன். அதாவது 1994லேருந்து 2008 வரைக்கும் உளுந்தூர்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் நான் ஆரையாக ஒர்க் பண்ணேன். அதுக்கு அடுத்தபடி எனக்கு வந்து 2008லேருந்து 2011 ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் தியாகதுர்கம் ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியனில் நாங்கள் வேலை செய்தோம். என் வேலையில் வந்து எல்லாருக்கும் ஒரு என்னுடைய மேல் அதிகாரிகளுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை. இப்போ நான் நம்பிக்கைக்கு ஏற்றப்போல் நடந்துக்கிட்டேன். காரணம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேலை அரசாங்க ஆளுங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் என்னைய வந்து சொல்லுவாங்க, சார் உங்களால் செய்ய முடியுமா, அந்த வேலையை அட்டன் பண்ண முடியுமா சொல்லுவாங்க. நான் வேலையும் முடிக்கணும்னு ஒரு ஆசை, அதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும் அந்த ஒரு ஆசை எனக்கு கேட்பேன். நம்ம வந்து சாலை பணியாளராக இருந்தது கூட இப்போ நான் சாலை ஆய்வாளர் ஆன பிற்பாடு நல்ல ஒரு எண்ணத்தோட நம்மளை ஒரு நினைக்கணும், நம்மளை நடத்தணும் அந்த ஒரு ஆசையும் எனக்கு அப்போ இருந்தது. அதுக்காக நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் போய் அட்டன் பண்ணுவேன். கிறிஸ்மஸ் சமயத்தில் கூட நான் வேலை பார்த்துருக்குறேன். தியாகரம் பிளாக்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு லீவு, ஆனாலும் போயிட்டு வேலை நடந்தா. ஆமாம், அந்த சமயத்தில் நான் அந்த வேலை பார்த்துருந்துருக்கேன். ஆமாம், இப்போது அந்த வேலை செய்கிற நேரங்களில் உளுந்தூர்பேட்டை யூனியன் ஆஃபீஸாக இருக்கட்டும், இல்லை தியாகதுர்கம் யூனியன் ஆஃபீஸாக இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் வந்து இன்ஜினியர்ஸ்லாம் அவங்களுக்கு சப்போர்ட். அதாவது குறிப்பாக ஒரு தாத்தா ஒருத்தர் பல வருஷம் அவங்க கூட நல்ல ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தேன். ஆமாம், அந்த தாத்தா சொல்லுங்கள். கணையார்ன்ற ஒரு ஊரில் உளுந்தூர்பேட்டை பிளாக்கில் வேலை செய்யும்போது அவர் நான் எல்லாம் இந்த சாலை பணியாளர் அவர் பேர் முத்து தாத்தா. அவர் நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றா தான் சேர்ந்தோம். இதில் என்னை விட அவருக்கு வயசு ஜாஸ்தி. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு அவர் ஆன்மீகவாதி, அவர் வந்து தெய்வ பக்தி உள்ளவர். அவர்கிட்ட வந்து நான் ஆலோசனை கேட்பேன். எனக்கு வந்து தாத்தா இருந்தாலும் அண்ணான்னு சொல்லுவார். அதுக்கெல்லாம் அண்ணா இது என்ன செய்யலாம், இந்த பிரச்சனை வந்துக்குது என்ன செய்யலாம், ஒன்றும் வேணாம் போய் வேண்டுப்பா, அவருடைய அறிவுரை நீ போய் வேண்டு, ஆண்டவனை பார்த்து கேளு. அதாவது சாமியாருங்க சொன்ன செய்தியை அவர் சொல்லுவார் அடிக்கடி. சர்ச்சில் ஃபாதர் சொன்னது அவங்க அதை போல அவர் அறிவுரை சொல்லுவார். அவர் சொன்ன அறிவுரை எனக்கு எவ்வளோ பிரச்சனை தீர்த்துக்குது. ஓகே, கொஞ்சம் நஞ்சம் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆஃபீஸ் அதிகாரிகளில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இல்லைன்னா உங்களை ஊக்கப்படுத்துனது? நான் முத வந்து சாலை பணியாளராக இருக்கும்போது எனக்கு வந்து ஓவர்சியராக வந்து ராஜகோபால்னு ஓவர்சியர் ஒருத்தர், ரொம்ப நல்ல குணம் உள்ளவர், சின்சியர், லஞ்சம் வாங்க மாட்டார், சின்சியராக வேலை பார்ப்பார். யாராக இருந்தாலும் வந்து வேலைன்னா இப்படி தான் இருக்கும் வேலை அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் எனக்கு சொல்கிறாரு, முத என்ன சொல்கிறாரு, நீ வந்து இப்போ ப்ரொமோஷன் வந்துடுற, பேரை சம்பாதிக்கப்பாரு, காசு தானா உனக்கு வந்து சேரும், பேரை வந்து காப்பாற்றப்பாரு, பேரை வந்து சம்பாதிக்கப்பாரு.
சாலை பணியாளருக்கும் சாலை ஆய்வாளருக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. அப்போ 2 பேர் எனக்கு இதில் வந்து அதிக ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த அதிகாரிங்க ராஜகோபால் என்ற ஒரு ஓவர்சியர், ஐயாவும் ஓவர்சியர். இவங்க 2 பேரும் இந்த இந்த உளுந்தூர்பேட்டை யூனியன்ல இவங்க 2 பேர் தான் வந்து மிக ரொம்ப ஓவர்சியர். இன்ஜினியர் பார்த்தாக்க வீரபாண்டியன் இப்போ சேதமத்தில் இருக்காரு. இப்போ இன்னும் இப்போ நல்லா தான் இருக்காரு. அவர்கிட்டையும் வந்து இப்போ வரைக்கும் ஆலோசனை கேட்பேன். ஏதாச்சும் பில்டிங் சம்மந்தமா ஏதாச்சும் ஆலோசனை கேட்கணும்னா, ஏதாச்சும் டவுட்னா அவர்கிட்ட கேட்பேன். குறிப்பாக அந்த பில்டிங் சம்மந்தமா. அதுதான் கட்டடத்தில் இப்போ நாங்கள் யாரை கேட்டாலும் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்டடம் போட்டால் அவங்க அப்பா இருந்தால் போடணும், எவ்வளோ மணல் எவ்வளோ ஜல்லி எந்த கல் நல்லது அதான் அப்படின்னு கணக்கை போட்டு கையில் கொடுத்துட்டு போடுறப்ப கேரக்குறையா வந்து 99.9% சரியாக இருக்கும் அப்படின்வாங்க. இந்த கால்குலேஷன் தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு காரணம் எனக்கு கணக்கில் நான் முத படிக்கும்போதே கணக்கில் அதிக ஆர்வம் ஒன்று. 2வது விருப்பப்பாடம் கணக்குன்னு இதில் 10ஆம் கிளாஸில் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் எறையூர் தான் கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் அந்த பாடத்தை எழுத அப்போ நடந்து நான் படித்தோம். அது வந்து எனக்கு கணக்கில் வந்து ரொம்ப ஆர்வம். காரணம் கணக்கு ஒன்று தான் போதும், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இங்கிலீஷ் போகிறோன்னு தான் போதும், சேர்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை. சரி, இப்போது கணக்கு உங்களுக்கு வந்துச்சு, அம்மா உதவியாக இருந்தாங்க, 4 பசங்க கல்யாணம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஆளுகளுக்கு குழந்தைங்களாம் செட் ஆகிடுச்சு. கூரை வீடை வந்து மாடி ஓட ஆக்கந்து கூரை விழுந்து அதுக்கு இடையில வந்து ஒரு இடம் வாங்கணும்ல, அந்த இடத்துல வந்து 2005 ஒரு வீடு கட்டினேன். அந்த வீட்டில் தான் இப்போ வந்து பெரிய ஒரு பெரிய இன்பராஜ் என்ற கடை வச்சிருக்காரு. அது 2015 இங்கே நாங்கள் கூரையோட கட்டினோம்ல. இப்போ ஒரு 82 பூர்வீக வீடு, பூர்வீக இடம். அந்த பூர்வீக இடத்துல 82 ஒரு போட்டு இடிச்சுட்டு சின்ன கூடை அந்த கூரை ஓட்டை இடிச்சுட்டு பெரிய கூடை ஒரு கட்டினோம்ல. அந்த பெரிய கூரை வீடு இடிக்கணும். கூரை வீட்டை திரும்பவும் இடிச்சு 2014 2015 புது வீடு கட்டுறோம் இங்கே பூர்வீகத்தில். சரி, 2014 இங்கே வீடு கட்டும்போது அப்புறம் ஒரு 4-5 வருஷம் பொறுத்து 2019 கொரோனா சமயத்தில் எங்கள் சின்ன பையன் வந்து தம்பி வந்து ஜோசப் எட்வர்ட் ராஜ் வந்து இந்த கொரோனா சமயத்தில் இங்கே வந்திருக்காரு. வந்திருக்கும்போது சரி அப்பா வந்து நடு பையன் ஜோசப் மைக்கேல் ராஜன் ஒரு வெளிநாட்டிலேருந்து சரி மேலே ஒரு வீடு கட்டிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பையன் வாரத்துக்கும் அவன் அந்த வாரம் தம்பி சொன்ன வாரத்துக்கும் சரி இதை முடிச்சிடலாம், வீடு கட்டியாச்சு. மேலே 2வது வீடு அதே வீட்டு மேலே மாடி வீடு கட்டியாச்சு. 2019 2019 கட்டின பிற்பாடு இப்போ ஒரு வீடு கட்டுறோம். இப்போ 2026 இப்போ ஜனவரியில் அவருக்கு வீடு இல்லாமல் இருக்கு. அவருக்கு வந்து அவருக்கு இந்த வீடு இப்போ கட்டிடுது, மெத்த போட்டாச்சு. அப்போது பிறந்ததுலேருந்து அப்பா பொறுப்பு இல்லாமல் இருந்தார், அதாவது தாத்தா பொறுப்பு இல்லாமல் இருந்தார். சித்தப்பா உதவியால் படிச்சிங்க, அம்மா உதவியால் வந்து குடும்பத்தை கட்டி காத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. இப்போ ஏறக்குறைய எல்லாருக்கும் தனித்தனியாக வீடுலாம் கட்டியாச்சு, எல்லாருக்கும் வீடு கட்டியாச்சு, தேவையான வகையில் எல்லாருக்கும் இடமும் இருக்குது வச்சியாச்சு. இப்போது ஊரில் எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை இந்த கால்குலேஷன். இன்றைக்கும் வந்து உங்கள் அப்பா வந்து வேக வேகமாக போயிட்டுருக்கிறாரு, சுறுசுறுப்பாக இருக்காரு, ஆக்டிவாக இருக்கிறாரு. குறிப்பாக எறையூரில் 4 மணிக்கு காலையில் சர்ச்சில் பூசை. இதை ஆரம்பத்தில் சொல்ல விட்டுட்டேன். இதுக்கு காரணம் வந்து எங்கள் சித்தப்பார் பிலிப்பு தான் காரணம். நான் 1வது 2வது 5வது படிக்கும் போதெல்லாம் வந்து கோயிலில் படுத்துக்குவோம், சர்ச்சில் படுத்துக்குவோம், பூசை செய்வோம். அந்த ஆர்வத்தில் வந்து இங்கே ஒரு நாள் கூட இங்கே படுக்கக்கூடாது வீட்டில், நீ அங்கே அரை வீட்டு தான் படுக்கணும்னு சொல்லி எங்கள் சித்தப்பாவோடைய கண்டிஷன். அவர் எங்கள் சித்தப்பா தான் எல்லாருக்கும் எங்கள் 3 வீட்டுக்கும் அவர் தான் தலைவர் மாதிரி. அப்பா எங்கள் அப்பா வயசில் பெரியவர் வந்தாலும் அவர் தான் அந்த அறிவுரை சொல்கிறதுல அது ஆன்மீக அப்போ குடும்பத்தில் சித்தப்பா இன்னொரு சித்தப்பா இந்த மாதிரி பாகுபாடெலாம் இல்லை, எல்லாரும் ஒரே தான் சொன்னால். எங்கள் அப்பாவுக்கு கீழே 2 பேர் தம்பிங்க. அதில் வந்து நடு தம்பி பேர் அந்தோனி முத்துன்னு பேர், சின்ன தம்பி பேர் பிலிப்புன்னு பேர்.
பிலிப்பு வந்து உங்களை விடவே இல்லை. அதான் விடாமல் படிக்கணும், சர்ச்சைக்கு போகணும். இவன் வந்து எனக்கு வந்து அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் 4 மணிக்கு பூசிக்கு இரவுல மணி அடித்தோன்னா 4 மணிக்கு முன்னாடி இது 4:30 மணிக்கு மாஸ். அது வந்து நான் அந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த இது அந்த மாதிரி இப்போவும் வந்து 4:30 மணிக்கு பூசிக்கு போகிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது கஷ்டம் இல்லை எனக்கு. அது அப்படியே போனால் தான் ஒரு நிம்மதி. பழகிட்டீங்க. ஆமாம், கோயிலுக்கு போகலனாக்கா போகலனாக்கா ஏதோ ஒன்று பறி கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு பொருளை பறி கொடுத்துட்டோன்ற வகையில் எனக்கு கோயிலுக்கு போகணுன்னா இருக்குது. கோயிலுக்கு போனால் தான் ஒரு நிம்மதி இருக்குது. அப்போது ஒரு தொடர்ந்து குடும்பத்தில் இருந்த சித்தப்பாவுடைய வழிகாட்டலில், அம்மாவுடைய வழிகாட்டலில் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் முன்னேறி, குறிப்பாக அந்த ஊரில் எல்லாருமே வந்து உங்களை வந்து ஒரு நல்ல மதிப்பாக தான் சொல்கிறாங்க. முதல் காரணம், அவர் லஞ்சம் வாங்காமல் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆன ஒரே அதிகாரி. அதுக்கு தான் ஒரு முக்கியமான உதாரணம். அந்த நான் காலேஜ் படிக்கும்போது அந்த இது சொல்லலாம். காலேஜ் நான் படிக்கும்போது 2007